உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கான எபிசோட்ல நம்ம கிட்ஸ் எப்போ பார்த்தாலும் இன்ஆக்டிவா ஃபோன் பார்த்துட்டே பெட்ல படுத்துட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பாடி ஸ்டிஃப்னஸை போக்குறதுக்காக சில ஸ்ட்ரெச்சஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் கேட் அண்ட் கவ். அதுக்கு நீங்க நீல் டவுன் பண்ணிக்கோங்க மேட்ல. நீங்க மேட்ல நீல் டவுன் பண்ணிட்டு உங்க லெக்ஸ் நீ பிளேஸ் பண்ணிருக்கீங்களா, இது உங்க ஹிப்க்கு ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்க ஹேண்ட்ஸை ஃப்ரண்ட்ல பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு ஸோ இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது நீங்க மேலே போகும்போது இன்ஹேல் பண்ணணும், கீழே வரும்போது உங்க பேக்கை ஹஞ்ச் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணணும். ஸோ ரெடி, 1 இன்ஹேல், 2 எக்ஸ்ஹேல். இந்த ஒர்க் அவுட்ஸை உங்க கிட்ஸ் பண்றது மூலிமா அவங்க பேக் ஃபிளெக்சிபிலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஸ்ட்ரெச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரா ஸ்ட்ரெச். அதை நீங்கள் பண்ணுறதுக்கு உங்கள் மேட்டில் நீங்கள் ஃப்ளாட்டாக படுக்கணும். ஸோ படுத்துட்டு உங்கள் ஹேண்ட்ஸை செஸ்ட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் காலை எய்தர் நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம், ஆர் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி. ஸோ ஸ்லைட்லி உங்கள் பாடியை லிஃப்ட் பண்ணி பின்னாடி ஒரு பேக் ஆர்ச் கொடுங்க. உங்கள் ஹிப்ஸை மேலே லிஃப்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பொசிஷனில் 30 seconds to 1 minute ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ தேர்ட் ஸ்ட்ரெச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைல்ட் போஸ். அதுக்கு நீங்கள் உங்கள் லெக்ஸை இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுட்டு உங்கள் டோஸை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் க்ளூட்ஸை பிளேஸ் பண்ணிடுங்க. பிளேஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸை மேலே நல்லா ரைஸ் பண்ணிவிட்டு ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணுங்க. பெண்ட் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட் வந்து மேட்டை டச் பண்ணுற மாதிரி வைங்க. ஸோ இந்த பொசிஷனை 30 seconds to 1 minute நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ ஃபோர்த் ஸ்ட்ரெச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பெண்டிங், ஆனால் நம்ம உட்காந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் கால் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டோஸை இந்த மாதிரி டச் பண்ணலாம். ஆனால் பேக் ஹஞ்ச் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சாலும் ஓகே. உங்களால் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்கள் நீஸை கொண்டு போய் உங்களோட ஃபோர்ஹெட் டச் பண்ண முடியும் அப்படின்னா, உங்கள் ஃபோர்ஹெட்டை நீஸ் டச் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக டச் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்படியே வந்து ஹோல்ட் பண்ணலாம், பட் பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி எப்பயுமே பார்த்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி எலிவேட் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பிளாக்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இன்ஆக்டிவாக இருக்க உங்கள் கிட்ஸுக்கு இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. மறக்காமல் இதை உங்கள் கிட்ஸ்க்கு டீச் பண்ணிடுங்க.